ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைய நாள் தை மாசத்தினுடைய கடைசி வெள்ளி. இந்த ராசி பலன்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. நேயர்கள் எல்லாருக்கும் நான் முன்னாடியே தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா நான் வெளியில போகும்போது என்ன பார்க்குறவங்க, என்ன நேர்ல அலுவலகத்துல பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லும்போது, "சங்கரா டிவில எப்போ சுபதினம் வரும்?" அப்படின்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணுவோம். இந்த நாள் எப்படி? அப்படிங்கிறதும், இந்த ராசி பலனும் 2மே நாங்க தவறவே மாட்டோம். இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள்ட்ட நேர்ல தெரிவிச்சவங்க, என்ன பார்க்கும்போது சொன்னவங்க எல்லாருக்குமே முதல் நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் சுபதினம்ல ஆரம்பிக்கிறச்சே அத சொல்லணும்னு நான் நினைப்பேன். அந்த ஃப்ளோல அப்படியே போயிடும். ஸோ இன்னைக்கு மறக்காம சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். காலையில எங்கள பார்த்துட்டு அந்த நாள் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அது மனசுல எவ்வளோ ஒரு இன்னும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா பண்ணலாம் இத, இன்னும் எவ்வளோ நல்லா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதலும், ஒரு ஆவலும் நிச்சயமாக இருக்கு. ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட சப்போர்ட், உங்க விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நிறைய செலவுகள் இருக்கும். இத சுப செலவுகளாகவும் நீங்க வச்சுக்கலாம். உங்க வீடுகள்ல திருமணம் எல்லாம் வரும். இந்த திருமணத்திற்கு நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஷாப்பிங் எல்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ இந்த செலவுகளை நீங்க அந்த மாரி ஒரு சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது எதுவுமே எனக்கு இல்லப்பா, எனக்கு வீட்ல கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க, ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு ஆர்வங்கள்லாம் இருந்ததுன்னா, கோவிலுக்கு ஏதாவது செலவு செய்யுங்க. இன்றைய நாள் புதிய வியாபார தொடக்கங்களோ, இல்ல அத பத்தின ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸோ இருந்தால், இன்றைய நாள்ல அத ஒத்தி வைக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பல நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். இன்று உங்களினுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பணப்பிரச்சனை தீர்வதற்கும் வழி பிறக்கும். வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமி ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் பெறலாம். இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. தை மாதம் கடைசி வெள்ளியான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவு மற்றும் பல நாள் முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றி அடையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் விலகும். அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்றாகவே மனதளவில் ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல முயற்சிகள் மற்றும் பலவிதமான வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் மனதில் சற்று குழப்பத்தையும், ஒரு சில வேலைகளில் நமக்கு திருப்தி இல்லாத நிலையும் இருக்கலாம். கூட்டு தொழில் முயற்சியை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. இன்று சந்திரன் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் நவகிரகத்திற்கு சென்று காலை வேளையில் வழிபாடுகள் செய்வது கன்னிராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு விதமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். மனதிற்கு இனிமையான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு
லாபத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். வியாபாரத்திலையும் இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இன்றைய நாளில் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று எதிலேயுமே வெற்றியை தருவார். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறலாம். இதுவரையில் இருந்து வந்த மன சோர்வு மற்றும் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று குடும்பத்தில் குழந்தைகளாலும் பெரியவர்களாலும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். குடும்பத்திலேயும் இன்றைய நாளில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று சற்று எச்சரிக்கை தேவை. வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம். இன்று அரிசி தானம் செய்து விநாயகரை வழிபாடு செய்வோம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சற்று உற்சாகமும் தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் சனி பகவானும் 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது உங்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு வெற்றி செய்திகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பண பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கடக ராசி அல்லது லக்னத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீச்சம் பெறும் கிரகங்கள் என்னென்ன? அதன் பலன்கள் எப்படி அமையும்? கடகராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் சந்திரனினுடைய வீடு. ஸோ ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு சந்திரன் வந்து உட்கார்றாரு. அங்க யாரு நீச்சமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து கடகராசியில இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பலவீனமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அங்க யாரு உச்சபலத்தோட இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் தான். இந்த 3 கிரகங்களும் தான் அந்த ராசியில வந்து 3மே வந்து பாத்தீங்கன்னா பலமான கிரகங்கள். சந்திரன் வந்து ஆட்சியில இருக்கார் அப்படின்னு பேருனாலும் கடகராசிக்காரர்களுக்கு மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். ஒரு தெளிவான சிந்தனையே அவளுக்கு இருக்காது. ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுது இதுல செவ்வாய் சந்திரனோட செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய பாடியில கெமிக்கல் இம்பேலன்ஸ் 100% இருக்கும். ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், இல்ல வந்து லேடிஸுக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். ராகுவும் சேர்ந்துடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அது அங்க வந்து ராகு அங்க உட்கார்ந்துட்டாருன்னா மொத்த கிரகத்தோடைய பவரும் அவர் தான் எடுத்துப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார். சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ எல்லாம் அங்க வந்து வேலையே கிடையாது. ஸோ ஜென்ரலி கடகராசியில எந்த பிளானட் இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோ, இல்ல மன சஞ்சலமோ, இல்ல ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமோ இது வந்து அவளுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நீங்க ஜென்ரலைஸ்டாவே அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நிறைய பணம் இருக்கும். நீங்க எடுத்துட்டீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரம் எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. நல்லா சம்பாதிப்பாங்க. காசுக்கெல்லாம் ஒண்ணும் குறையே இருக்காது. அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா அத அனுபவிக்கிறதுக்கு, இல்ல எப்பவும் ஒரு சோகம் இருக்கும் அவங்க மனசுல. இல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, பிடிச்சிருக்கே அப்படி வராது ரியாக்ஷன். ஏதோ பரவால்ல. அப்படிதான் இருக்கும். அது அவளுடைய சுபாவமே அப்படிதான். அவளால மனசுல இருந்து ஒரு விஷயத்த சந்தோஷமா அது அவளுக்கு அது வராது. நீங்க வந்து புனர்பூசம், பூசம் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூசம் வந்து கொஞ்சம் சோம்பேறிங்களா இருக்குங்க. அப்புறம் பண்ணலாமேன்னு இருக்கும். ரொம்ப வாழைப்பழ சோம்பேறி பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் எப்படின்னா, அடுத்தவா வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுண்டு, தோள் மேல சுமந்துண்டு பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவளுக்கு இருக்கும். அண்ட் இவாளுக்கு சந்திரனோட செவ்வாய் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தா சந்திரன் ஆட்சி, குரு உச்சம் எப்படி இருக்கும்? குரு சந்திர யோகம் தான். இது வந்து நம்ம ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை நம்ம சொல்லலாம். இப்போ சூரியன் உச்சமா இருந்தது, செவ்வாய் அவருக்கு உச்சமா இருந்தது, குரு உச்சன், சனி, சந்திரன் வந்து ஆட்சி அப்படி இருந்தது ராமருடைய ஜாதகத்துல. ஸோ
கடகராசிக்காரர்களுக்கு சந்திரனோட குரு இருந்ததுன்னு வைங்களேன், அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவளுக்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில கடகராசியில இருக்கக்கூடிய உச்சநீச்ச வீடுகள் மற்றும் ஆட்சி இது பத்தின ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்த்தோம். ஏன்னா இது ஒரு பெரிய ஓஷன். இந்த கடல்ல நீங்க பேச 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 எவ்வளவு வேணாலும் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. இதுல ஏதோ நம்ம இருக்கிற நேரத்துல 1, 2 தகவலை நம்ம பகிர்ந்துகிட்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.